போயிடுச்சு. ரெண்டு பக்கம் அடிபட்டுருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? இந்த மாதிரி நல்ல மனசுக்காரங்களை பாக்குறதே அபூர்வம். வாயில் அழிஞ்சவங்க வந்து நீ செத்து போச்சு. அது வந்து நான் அப்படி இல்லை. எப்பேற்பட்ட மனுஷன்னு இவரை பார்த்து வியந்து போயிட்டாங்க. ஒரு வீடு பிரச்சனை கை கால அடிபட்டு போய் ஆயில் வச்சுட்டு என்னால ஒரு உயிர் போச்சேன்னு தெருவுல இருக்கிற நாய்க்குட்டிக்காக கண் கலங்கிய நபர். தப்பு எம்எல்ஏ கிட்ட இல்ல, உங்களுக்கு எதாவது ஆயிருந்தா நம்ம வந்து மனுஷன், அது வந்து மனுஷன் கிடையாது. நெகிழ வைக்கும் பாச போராட்ட வீடியோ. மனுஷனுக்கு செய்யறதை விட விலங்கு கிட்ட வந்து கொஞ்சம் அனுப்பு காட்டணும். எனக்கு இம்மாதான் விலகிட்ட போயிட்டு இருந்தேன். அரியலூர் மாவட்டம் வானதிராயன்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். இவரு தன்னுடைய சொந்த வேலையின் காரணமா அரியலூர் வந்துட்டு மறுபடியும் மாலை தன்னுடைய கிராமத்துக்கு இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காரு. சூரியமணல் கிராமத்துக்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு குறுக்க ஒரு குட்டி நாய் வந்திருக்கு. முருகனோட இருசக்கர வாகனம் குட்டி நாய் மீது மோதி இருக்கு. வண்டியில இருந்து முருகன் அவர்கள் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. அவரோட கை கால் தோள்பட்டு அப்படின்னு உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவருடைய போன் உடைஞ்சு போயிருக்கு. ஆனா அதெல்லாம் முருகன் பொருட்படுத்தவே இல்லங்க. உடனடியா அடிபட்ட அந்த நாயை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு முதலுதவி செய்யும் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காரு. கடையில இருந்து தண்ணி வாங்கி கொடுத்திருக்காரு. உயிரூட்டும் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. ஆனா அந்த நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சு. இதனால பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாருங்க. அந்த நாய்க்குட்டிய தன்னோட கையில வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்து உருகி அழ ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவோ ஆறுதல் சொன்னாலும் அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லங்க. என்னால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆயிட்டாரு. சின்ன குழந்தை மாதிரி அந்த நாயை கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துல கட்டிட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட மண்வெட்டி வாங்கிட்டு சாலையோட ஓரத்துல பள்ளம் தோண்டி அந்த உயிரிழந்த நாயை அடக்கமும் பண்ணிருக்காரு. தன்னோட காயத்தை கூட பொருட்படுத்தாம அந்த நாய்க்காக அழுது துடிச்சிருக்காரு. அவருடைய நல்ல மனசை பார்த்து பக்கத்துல இருந்தவங்க வியந்து போயிருக்காங்க. இதுவே நான் ஒரு மனுஷனை இடிச்சிருந்தா சுத்தி இருக்கிறவங்க என்ன என்ன செஞ்சிருப்பாங்க? மனுஷனை விட அந்த விலங்கு பாவங்க, அது மேலதான் அதிகமான அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு அன்பானவர் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. இந்த வீடியோ பாக்குறவங்களை நெகிழ வச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.